மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் உரியவரே. எல்லாத்தையும் சொல்லுமா, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் உரியவரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் உரியவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் உரியவரே. அசைவாடும் தெய்வமே, அசை கரங்களை வெட்டி தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் அசைவாடுமானவரே, மேலே அசைவாடுமே. மறுபடியும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் சமுத்திர தெய்வமே. சீஷர்கள் அவர்கள் பிரயாணமாய் போன வேளையில ஒரு பெரிய புயல் அவர்களுக்கு நேராய் கடந்து வந்தது. படகு கவனமாக ஒரு பயம் அவர்கள் மத்தியில் கடந்து வந்த போது சமுத்திரத்தில் நடந்து வந்த ஒரு தேவாடுமே. வேளையில உங்களை வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும், உங்கள் ஜீவிதம் என்னும் படகு ஒருவரை கவிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை காணப்படுவாயிருந்தாலும், அதன் மத்தியிலே அசைவாடுகிற ஒரு தேவன் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். வேளையில அவருடைய மகிமை, அவருடைய அற்புதத்தின் கரம் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபட முடியும். எல்லாரும் உயிரிழத்தினால் கொடுப்போமா? அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மீது அசைவாடுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? இந்த வேளை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். இனி உள்ள சில நிமிடங்கள் முழுமையாக நம் தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிப்போமா? அவரை உயர்த்துகிற ஸ்தானங்களை வந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எதுவாயிருந்தால் அவைகள் மத்தியிலே கடந்து வந்து அவைகள் மத்தியிலே ஒரு ஜெயத்தை கடலிடுகிற கர்த்தர். எரிகோ போன்ற சோதனைகள் உங்கள் முன்பாக நின்றாலும் அவைகளை தகர்த்து போட்டு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தித்துக் கொள்ளும்படியாய் கிரியை செய்கிற ஒரு தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையினால் சகலவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர். ஓ கர்த்தர், ஓ கனிகளை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத ஒரு காரியமும் இல்லை. இந்த வேளை உங்கள் தேவைகள் எதுவா இருந்தாலும் அவருடைய கரங்களில் நீங்கள் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் வியாதி எதுவா இருந்தாலும் அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிங்க. என் தேவன் சகலவற்றிற்கும் வைத்தியனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தன். அவருடைய கரங்களிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை நீங்கள் வாய் திறந்து கேட்க ஆரம்பிங்க. தேவனுடைய
அவருடைய பிரசனம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறபடியினாலே, அவர் உங்கள் அருகிலே நிற்கிறபடியினாலே, அவர் உங்கள் தேவைகள் எதுவா இருந்தாலும் அதை இந்த வேளையிலே அவர் அருள் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர். ஓ ரபா ஷலபா பாபா பாபா, இந்த வேளையில ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் மத்தியில நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, நீர் பெரிய அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ உம்முடைய கர்த்தருடைய சத்தம் அது வல்லமையுள்ள சத்தம். இந்த வேளையில அந்த சத்தம் உங்கள் காதுகளை துணிக்க ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. ஓ we praise you Jesus. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். வாருங்க ஆவியே, கரங்களை உயர்த்தி கண்களை வானம் நேராக எடுக்கிறோம். அவருடைய பிரசன்னம் இறந்து வருகிற இடங்களில் அற்புதங்களை நீங்கள் உணர முடியும். குடும்பங்களை விடுதலை நீங்கள் இந்த நாளில் உணர முடியும். அவருடைய பிரசன்னம் இல்லாமல் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வரவேற்போமா? வாருங்க ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே ஆண்டவரே, அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஆவியை அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, இந்த வேளையில வாரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி வாஞ்சியோடு கதறுகிற ஜனங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய இருதயங்களிலே ஆண்டவரே, அவருடைய மன விருப்பத்தை அறிகிற கர்த்தாவே, இந்த வேளையில அவர்கள் மத்தியிலே நீர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் தேவனை சந்திக்கிறவராய் ஆண்டவரை கடந்து வாருங்க ஆண்டவரே. நீர் அற்புதங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. வியாதியோடு அனைவரும் ஏதோ ஒரு நன்மை நடக்கும் என்ற ஆசையோடு கடந்து அனைவரும் உண்டாண்டவராய் தேவைகளை சந்திக்கிற கர்த்தாவே, ஓ தண்ணீர் நிலை நடத்துகிற நல்ல மேய்ப்பனே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். தேவனே, என் ஆத்துமா
முழுவதும் உமக்காய் வாஞ்சித்து காத்திருக்கிறது ஆண்டவரே. அந்த நாளிலே மேல் வீட்டறையில பேதுரு அவரோடு கூட இருந்தவன் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருந்த போது, பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது வல்லமையாய் இறங்கி ஆண்டவரே அந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்பந்து போல இந்த வேளையில வல்லமையாய் இறங்கி வாருங்க. எல்லாரும் கரையில தட்டி வரவேற்க ஆரம்பிப்போமா. Oh Holy Spirit, come fill this place with your presence, oh God. உம்முடைய மகிமையினால இந்த இடத்தை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய உச்சம் தலைமையில் உள்ளம் ஆண்டவரே, தேவனுடைய அக்கினியின் அபிஷேகம் அவர்களை ஓட்டி கூட மேலப்படுத்தணும் ஆண்டவரே. அவர்களை பற்றி எரிய வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். வறண்ட நிலங்களில வாய்க்கால்களை ஆண்டவரே உருவாக்கி இருக்கிறாரே. ஓ தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் தாகத்தோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்கள் ஜீவன் தண்ணீரை நீர் ஊற்றுவீராக. அந்நியவாசின் அடையாளங்களை பெற்றுக் கொண்டவர்கள், அந்நியவாசி அடையாளங்களோடு தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்போமா. அந்த அனுபவங்கள் இதனை பெறாதவர்கள் விட்டுக் கொடுக்க ஆரம்பிப்போம். தேவனுடைய அக்கினியின் அபிஷேகம் இந்த வேலை இடத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொருவரை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. அது பற்றி பிடிக்கிற அக்கினியா இருக்கிறது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த அக்கினியை பெற்றுக் கொண்டார்கள் என்றால் அந்த அக்கினி உங்களை இந்த வேலை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் விட்டுக் கொடுக்க ஆரம்பிங்க, விட்டுக் கொடுக்க ஆரம்பிங்க. ஓ மேகமே இறங்கி வாருமானவர, இறங்கி வாருங்க, இறங்கி வாருங்க, இறங்கி வாருங்க. கையளவு மேகம் தான் பெருமழையாய் பெய்தது. பெருமழையாய் பெய்யுமானவர். துறந்தாராதீங்க, யார் உதர்த்த வேண்டாம், துறந்தாராதீங்க. நிரப்பிடுங்க ஆண்டவரே, நிரப்பிடுங்க என்று சொல்லி உங்கள் இருதயத்தை நாளத்திற்கு தேவனிடத்தில் கேட்க ஆரம்பிங்க. கேட்கிறவன் எவனை பெற்றுக் கொள்வார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில நீங்கள் ஒவ்வொருவரும் தாகத்தோடு என் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் தேவன் இந்த வேளையில உங்கள் தாகத்தை தீர்க்கிறவராய் கடந்து வருவார். வறண்ட நீலம் போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்குதே. வறண்ட நீலம் போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்குதே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. எல்லாத்தையும் நிரப்பிடுங்கன்னு மட்டும் சொல்லுவோமா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. எல்லாத்தையும் சொல்லுமா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. எல்லாரும் வாய் திறந்து நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறானே ஆண்டவரே. தாகமுள்ளவனே, ஜீவ தண்ணீராலே தாகத்தை தீர்க்கிறவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படியா, உம்முடைய வாக்கின்படியா, வாக்கு மாறாத என் தேவன் இடத்திலே கடந்து வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருந்தபடினாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
வாஞ்சையோடு உம்மை நோக்கி கதறின உம்முடைய ஜனங்களை நிரப்பிக் கொண்டிருந்தபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.